ஹலோ காய்ஸ், நான் தான் எஸ்டி பேசிகிட்டு இருக்கேன். ஃபைனலி ஃபேமே நம்ம என்பிஎல் விளாட போகிறோம். என்பிஎல்னா ஐபிஎல் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஆடில் தான் வச்சு விளாட போகிறோம் கடைசியாக. ஆனால் எதோட சீசன் விளாட போகிற எஸ்டி அப்படிங்கிறீங்கன்னா 2024 சீசன் விளாட போகிறோம். அதாவது இதான் ஸ்குவாடு. விராட் கோலி, மேக்ஸ்வெல், ஸ்டேஸர் அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் கேஎல் ராகுல் பயங்கரமான டீம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நீ சரமான சம்பவம் இருக்குது, எனக்கு முன்னே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடில் வச்சு நான் விளாண்டதே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கேமில் ரியல் கிரிக்கெட் விளாடுவேன். ரியல் கிரிக்கெட்டில் வாங்கலாம்னு நினச்சா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் போலங்க. பாயிண்ட் ஸ்டேபிள் அது தான், அதெல்லாம் பார்க்க பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் குஜராத் டைம்ஸ் கூட நம்ம 2024 ஷெடியூலில் தான் இருக்கும். 2024 சீசன் தான் இது. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2024 சீசனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபிக்ஸர்ஸ் நான்லாம் பார்த்தேன் ஓய் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஓகேவா, நம்ம அடுத்தது வந்து மேட்ச்சுக்கு போயிடலாம். பிளேனாக கொடுத்தாச்சு. பிளேயிங்கில் வந்து விராட் கோலி ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது விராட் கோலிஸ் கேப்டனாக இருக்கார். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே, சொல்லித்தராங்க எல்லாமே நம்ம சின்ன மாதிரி. ஓகே, ஆல் ரைட். விராட் கோலி கேப்டனாக மாற்றியாச்சு. ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்போல்லாம் நினச்சேன், வேணாம்ட்டேன். பயங்கரமான ஸ்குவாடு வச்சுருக்கோங்க. ஆனால் அந்த பயங்கரமான ஸ்குவாட் பிரோஜனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம். போக தானே எல்லாமே தெரியும். அதான் நான் சொல்கிறேன், போக பார்ப்போம். ஓகேவா, நம்ம யாரை வைக்கலாம் கேதார் ஜாதவ் போலாம் ஷேக் ரஷீதை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சேவ் பண்ணி கேதார் ஜாதவ் தான் இருக்காரு. ஓகே, இங்கே ஒரே ஷேக் ரஷீத் ஒழுங்காக இது பண்ணல போல். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஷேக் ரஷீத் வந்திருக்காரு பிளேயிங் 11க்கு. ஓகேவா, பயங்கரமான 11 சூப்பர் ஸ்டார் இம்பாக்ட் பிளேயர். ஒரு இம்பாக்ட் பிளேயரில் தானே ஒரு ஃபன்னே இருக்குது. ஆனால் பாருங்கள், ஐயோ நான் ஃபாரின் பேசிட்டு தப்பா ஃபாரின் பேர் இருக்கக்கூடாதுல்ல ப்ரோ. பிலிப் சால்ட் சார், அடுத்த மேட்ச் பிலிப் சால்ட் இறக்கலான் இருக்காங்க. இந்த மேட்ச் இவங்க பிடிச்சி ஆடுவோம். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நவ் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்பிஎல் இன் லீக் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் செக்ஷன் பிஃபோர் த மேட்ச். பயங்கரமாக இருக்குங்க அந்த ஆம்பியன்ஸு. வாவ் இங்கே பாருங்க, சரியாக விளாட்றாங்க. இந்த தான் வந்து இந்த பேர்னா வந்து போச்சு என்னன்னு தெரியல. ஓகே, இட்ஸ் லாஸ்ட் டைம் நவ். ஹெச் இஸ் அ கால். என்ன உள்ள போகுதுன்னு தெரியலையே. ஓகே என்ன கொடுத்துங்க. நடக்கலாம், பவுலிங் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே டாஸ் போட்டாச்சு. இது வந்து அந்த குஜராத் ஜெயின்ஸுக்கு வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டேடியமில் எல்லா மேட்ச்லேயும் இது வரும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம இது ஒரு மேட்ச்சில் மட்டும் காட்டுவோம். ஓப்பனர்ஸ் தாங்க, ஓப்பனர்ஸே பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஒரு பேட் கமிஸ்ட்டை கொடுக்க போகிறோம். நம்ம பவுலிங் போட போகிறோம். 5-4 தானசொண்டி ஆர்ஜே பாலாஜி சொல்கிற மாதிரி நம்ம பவுலிங் போட போகிறதில்ல, பவுலிங் ஆட்டோ பிளே தான் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், 5 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். 5 minutes later. ஏதோ நினச்சேன் காய்ஸ், ஆனால் அங்கே வந்து கம்மி ஸ்கோர் தான் வந்திருக்கு. 133 நாள் பயங்கரமாக பவுலிங் போட்டிருக்காங்க பேட் கமின்ஸ் அந்த கோ. 134 to 20 overs இஸ் வெரி ஈஸி டார்கெட் நினைக்கிறேங்க. விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல் இஸ் த ஓப்பனிங் பேர் கெத்துங்க. அதான் இங்கே பாருங்க, எவர் பெஸ்ட் எவர் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்கு. பெங்களூர் பிளாஸ்டர்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஏன்டா ப்ரோ நீ சிஎஸ்கே சொல்லலாம், சிஎஸ்கே பிடிக்காதுங்க அப்படின்ல. மேக்ஸிமம் ஆர்சிபி வச்சு தான் பிடிக்கும். அதனால் ஆர்சிபி வச்சு விளாடுவோன்னு விளாட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது வந்து பாருங்கள் நியூ ஃப்ரெஷ் ஷாட் மாதிரி இருக்குங்க. 2 வெறும் கேஎல் ராகுல். வா ஃபர்ஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியா கையில் கொடுக்க போகிறாங்க போல் குஜராத் ஜெயின்ஸ். அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன், ஐ திங்க் ஆஃப் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த சீசன். விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாரு? ஃபர்ஸ்ட் பால் ஒரு பயங்கரமான ஷாட். கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் பாலேங்க, ஃபஸ்ட்டு பாலே ஒரு 2 எடுத்து ஆஃப் த மார்க் என் கோலி. ஓகே, கேஎல் ராகுல் இட்ஸ் வெரி கிளாசிக் பேருங்க. நம்ம ஒரிஜினல் ஆக்ஷனில் தான் எடுக்க முடியல ஆர்சிபியால். இதில் எடுத்தவர் என்ன பண்ண போகிறாரு? ஃபர்ஸ்ட் பால் அவரும் ஆஃப் த மார்க் இல்லைங்க, டாட்டோட பிடிச்சிருக்காரு. ஓகே, தேர்ட் பால் என்ன நடக்க போகுதுன்றே தெரியாமல் இருக்குங்க. ஓகே, தேர்ட் பால் என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறார் கேஎல் ராகுல். சரியான ஷாட், ஸ்வீப். ஓகே, கேப்பில் அடிச்சிருக்காருங்க. செம்ம சேவுங்க. குஜராத் ஜெயின்ஸ் கலக்கிருக்காங்க ஃபீல்டிங்கில். அதுக்குள்ளே சொல்லக்கூடாதுல்ல, 2 ரன் கிடச்சிருக்குங்க. ஓகே, இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி இருக்குது ஆர்சிபி அன்னைக்கு. ஓகே, ஆஹா அவுட்டுன்னு நினைக்கிறாங்க எல்பிடபிள்யூ. ஆனால் அவுட்டுன்னு தான் தோணுதே. ரிவ்யூ போகலாங்க, பார்த்துக்கலாம். அதனால தான் பார்த்துக்கலாம், போகலாம். ரிவ்யூ போயிருக்காரு கேஎல் ராகுல். என்ன நடக்க போகுது தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெரி திக் மூமெண்ட்டுங்க அது. ஐயோ போச்சு, நோ பால் கிடையாது. அவுட் டிசிஷன் தான் வந்திருக்கும். இன்சைட் ஹவுஸ்.
ஓ பேக் இன் லைன் விக்கெட் சிட்டிங்க கான். ஃபஸ்ட் ஓவர்லேயே ஃபஸ்ட் விக்கெட் நடந்திருக்கும். வெரி வெரி போர் பேட்டிங்னு நான் சொல்லுவேன். அதுதான் சொன்ன ஆள் வச்சு விளாட முடியாதுங்கண்டு. அடுத்த பேட்ஸ்மேன் ரஜத் பட்டிதார் வர்றாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் பால் பார்க்க அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஜெட் பட்டிதார் ஒரு சிறப்பான பிளேயர். அவர் தான் கேப்டன் போகலாம் நினச்சேன். ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் த மார்க் வித் அந்த கட் ஷாட். ரஜத் பட்டிதார் தாங்க. லாஃப்ட்டுக்கு போகலாங்க. சரியான ஷாட். ஆனால் கேட்சையும் விட்டாருங்க. கேட்சை விட்டாரு பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி, நம்மளோட கேரியர் சீசனோட ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிங்க. செம்ம ஷாட்டு. நம்ம ஐயோ திருப்பி ஸ்வீப். நோ பால். நல்ல வேலை தப்பிச்சிட்டாருங்க. நோ பால் என்ன பண்ண போகிறாரு பார்ப்போம். என்ன பண்ண போகிறாரு. ஸ்வீப் மீண்டும் கேட்சா இல்லை. 4 செம்ம ஷாட்டு. 4 அதிரடிங்க. பர்ஃபெக்டில் பல்ல லேட்டில் பட்டிருக்கு. ஏன்டே லேட்டில் பண்ணே தெரில. அங்கே பாருங்கள் சேர் கேர்ள்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க இங்கே. அடுத்த பால் என்ன பண்ண போகிறாரு. அடுத்த பால் சரியான ஷாட் விராட் கோலி. ஓ மை காட் செம்ம கேட்சு. வாவ் செம்ம கேட்சு. முகேஷ் ரவுடி ஆயிரம் வந்திருக்காரு. ஆஹா போச்சே. 1 பவுன்ஸ். சிங்கிள் கிடைக்குமா 2ங்க. செம்ம ஷாட்டுனா ஸ்ரேயஸ் ஐயர். யார் ஒரு டீம் இருப்பான்னு நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க. அப்படின்னாலும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஸ்ரேயஸ் இருந்துச்சு. நம்ம ஆஃப்ரிக்கா போகலாங்க. முடிஞ்சு போல்டே. லிவிங் ஸ்டாண்ட் வந்திருக்காரு. ரஷீத் கான் பயங்கரமான போலிங். நோ பால். ஒரு பால் சிங்கிள் வந்திருக்கு. நோ பால் இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கிள் வந்துருச்சு. ஆஃப் த மார்க் ஆகிருக்காரு. ஓகே அது நோ பால். திருப்பியும் நோ பால் அதிகமாக போடுறாங்க. ஏன்னு தெரில. 3 ஓவர்லேயே இவ்வளோ ட்ராமா நடந்திருக்குங்க. இங்கே நோ பால் தூக்கி அடிச்சு ரஜத் பட்டிதார். டிஸ்டன்ஸ் இல்லைங்க. நேராக கைக்கு 1 ரன் மட்டுமே கிடைக்கும். கபடி விளாட்றாங்க. கபடியில் நம்ம கண்டுபிடுது. ஓகேவா. கேரியர் மூலம் மாதிரி ஆயிடாத எஸ்டி. இதுவும் நீ டிஸ்கண்டினியூ பண்ணிடுவியாட எஸ்டி அப்படிங்கிறீங்கன்னா வாய்ப்பில்லை. இது ஃபுல் சீசனை முடிச்சுட்டு தான் போவோம். அவுட்டுங்க. ரிவ்யூ போவே தேவையில்லைங்க. அவுட்டுங்க. அதெல்லாம் யோசிப்பேன். கேரியர் மூலமே ஆயிடாதடா. ஆனால் எத்தனோ நாள் சொல்லி இப்போ தான் கம்பேக் கொடுத்துருக்கோம்பா. ஓகேவா. கம்பேக் இனிமேல் பயங்கரமாக தான் இருக்கும். கிளென் மேக்ஸ்வெல் இறங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்வீப் காலிங்க. ரிவ்யூ போகலாம் நினைக்கிறேங்க. ரிவ்யூ போகலாம் தோணுது. ரிவ்யூ போயிருக்கோம். மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு பாலே ரொம்ப சொதப்பிருக்கோங்க. ரியல் கிரிக்கெட்டில் பயங்கரமாக விளாடுவோம். அது அவங்களுக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் ரியல் கிரிக்கெட்டில் பயங்கரமாக விளாண்டுருக்கோம். அது பேச முடிஞ்சால் ஒரு மேட்ச் விளாடுவோம், போடுவோம். ஓகேவா. செம்ம பால். முடிஞ்சுக்க. காலிங்க. மேக்ஸ்வெல் வந்த இடமே தெரியாத அளவுக்கு காலி. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் வந்தோடனே 0 கான். ஷேக் ரஷீத் வந்திருக்காரு. ஜெய்சங்கர் அந்த ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட். ரஜத் பட்டிதார் கிட்ட பவுண்ட்ரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாமினேட் 4. ரொம்ப நாள் கழிச்சு 4 அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கோங்க. முடிஞ்சு காலி. செம்ம கேட்ச். பறந்து பிடிக்கிறாங்க. 27க்கு 5ங்க. பவன் நெகி வந்திருக்கார், நியூ பேட்ஸ்மேன். ஒன்றுமே புரியலங்க அந்த மேட்சை பற்றி. விரை மிராக்கெல்லாம் நடந்துட்டுருக்கு இந்த மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் பால் ஐயோ வெளியே போயிடுச்சு. உள்ளே வந்து தான் காலி. ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் பார்த்தோம். ஆசிலே சுந்தர் எடுத்துருக்காரு. ஷாட்டுங்க. சரியான ஷாட். லேட்டில் போட்டாலும் 4 பேருக்கு. இதை தான் பேட்டிங்னு சொல்லுவாங்க. பவன் நெகி கலக்கியிருக்காருங்க. பவர் பிளே முடிஞ்சிச்சு. பவர் பிளே முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் பால் இல்லை தேர்ட் பால் ஷாட். பெரிய ஷாட். 6. ஃபஸ்ட்டு 6ங்க. செம்ம ஷாட்டு. ஃபஸ்ட்டு 6 இந்த ஐபிஎல்ல நம்ம அடிச்சிருக்கோம். நல்லா விளாண்டுருக்காரு பவன் நெகி. ஒரு சப்போர்ட்டோட சரியான ஷாட். இல்லை ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த ஓவர் 7 ஓவரில் 62 கேள். செம்மையாக போயிட்டுருக்கு மேட்ச் இப்போ. ஓகே என்ன பண்ண நடக்க போகுது. அடுத்தது இல்லை ஒரு பிரேக் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பிரேக் நடக்குது போல். ட்ரிங்க்ஸ் பிரேக் முடித்தோடனே சுந்தர் அப்படின்னு அட்டே கொடுத்துருக்காங்க பவுலிங்க. அவங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இம்பேக்டாக இருக்குமா. 7வது ஓவரில் 63 கேளில் இருக்கும். வாஷிங்டன் சுந்தரன் பவன் நெகி. ஃபர்ஸ்ட் பால் லாஃப்ட்டுக்கு போயிருக்கோம். ஓகே 1 பவுன்ஸ் இன்ட்டு த பவுன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள்.
ஆஃப் த மார்க் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஓவரில். வாஷிங்டன் சுந்தர் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் கொடுப்பாரா பார்ப்போம் இந்த மேட்ச்சில். இம்பேக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஓகே ஆல் ரைட். வாஷிங்டன் சுந்தர் ஆஹா சரியான ஷாட்டுங்க. ஷாட்டு ஃபீல்டு இருக்காரா இல்லை போரே. செம்ம ஷாட் 4. ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். 68க்கு 7 வந்திருக்கோம் இப்போ. ஓ மை காட் 8வது ஓவர் 70 இருக்கோங்க. வாஷிங்டன் பாருங்க பயங்கரமாக விளாண்டுருக்காரா தெரில. சிங்கிள் எடுத்துக்கிறாரு. ஓவர் முடிவு போதா 5ஆம் பால் சிங்கிள் எடுத்துருக்காருங்க. 2 பேர் நின்றே ஆகணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். 31-17 பால் பார்ட்னர்ஷிப். அவன் அன்னைக்கு அங்கே கலக்கிருக்காருங்க குரூஷியான சிச்சுவேஷனில். ஷாட் நல்ல ஷாட் 4 கிடைக்கும் நினைக்கிறேன். 4ங்க சீக்கி ஷாட் 4 யூஸ் பண்ணி விளாண்டுருக்காரு மைண்டாக. ஓகே நோ பால்லாம் வந்திருக்கு. 81க்கு 7 இருக்கோங்க அது ஓவரில். ஷாட் கேப்பை பார்த்தோம். சரியான ஷாட் 4. ஹெலிகாப்டர் மினி ஹெலிகாப்டர் ஷாட் 4. இதை தான் பேட்டிங்குன்பாங்க. செம்ம ஷாட் பேட்டிங். வேற வளருது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே சரி கான்ஃபிடன்ஸ் கொடுப்போங்க. பவன் நெகிக்கு இதை ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன். அந்த ஷாட்டு ஓகே பரவாயில்ல. இன்னொரு ஷாட் போட்டிருக்காரு. டிஸ்டன்ஸ் கிடைக்கல. ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். செம்ம ஷாட் நல்லா இருந்தது பார்க்க. ஆனால் ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். இன்னும் கேம் கையில் இருக்குங்க 2 டீமுக்கும். இந்த டீம் கேம் போகுதுன்னு தெரியல. ஆனால் 2 டீமுக்கும் கையில் இருக்குது. இது ஒரு பட்டுக்கு கேட்சா இல்லைங்க. 4 கிடைக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கு. 90 போயிட்டோங்க. 90க்கு 7 இருக்கும். ரொம்ப குச்சி விஷயலான கண்டிஷனில் இருக்கோங்க. ஓ ஷாட் சரியான ஷாட். இன்னொரு 4 பேக் டு 4. பெரிய ஓவர் அமையும் நினைக்கிறாங்க. 94க்கு 7 அண்டர் எண்ட் ஆஃப் த ஓவர். வாஷிங்டன் சுந்தர் பிக் ஷாட் போவாரா இல்லைனா பேருக்காரு பிக் ஷாட். கேட்சு முடிஞ்சுங்க. செம்ம கேட்ச் முடிஞ்சு. பேட் கமின்ஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டொக்கு. ஃபர்ஸ்ட் பாலே டொக்கு. பேட் கமின்ஸ் ஏதாச்சும் பண்ணுவார் அந்த மேட்ச்சில். அன்றைக்கி அடித்த மாதிரி ஒரு சரியான நாக்கான ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்ம இந்த இதில் சீசனில் இப்படி ஆகும் தெரியாதுங்க நம்மளுக்கு. ஓவரில் 95க்கு 8. இந்த பிளேயர் வந்து நம்ம வந்து ஷேக் ரஷீத் வெளியே விட்டு தினேஷ் கார்த்திகேயன் கொடுக்க போகிறோம். ஓகேவா அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாருங்கள் மறக்காமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஓகே எடுத்தாச்சு. ஓகே 10 ஓவர் முடிவில் 95க்கு 8 இருக்கும். ஆமாம் இன்னைக்கு ஷார்ட் நல்ல ஷார்ட் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே நல்ல ஃபீலிங் 2 கிடைக்கும். 2 இருக்கும். 2 கிடச்சிருக்கு. இன்னும் 59 பால் 37 இருக்கு. 2 தேவை. ரொம்ப கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம கஷ்டம் ஈஸி காட்டும். ஷாட்டு பயங்கரமான ஷாட்டு 4ங்க. பவன் நகி ஆன் மூவ் ஆன் 45 ஆன் 27 டெலிவரிஸுங்க. செம்மையாக விளாண்டுருக்காரு. 28 டெலிவரிஸில் 45. இன்னொரு லாஃப்ட்டுக்கு போகலாம் பயங்கரமாக விட்டுருக்கோம். கேட்சு விட்டாருன்னு தோணுதுங்க. மேட்சை விட்டார். அவர் மட்டும்தான் பவன் நகி இந்த சோலோ நடிச்சிட்ருக்காரு. 49 நோ ஸ்வீப்பு. 50 ஆப் முதல் 50ங்க. 30 பாலில் 50 ரன்னு. ஐபிஎல் முதல் 50 அடிச்சிருக்கோம் ஒரு பிளேயர் வச்சு. என்பிஎல் அதாவது ஐபிஎல்ல என்பிஎல். ஓகே செம்ம சேர் பண்ணுறாங்க. எல்லாமே சேர் பண்ணுறாங்க. ஆர்சிபி டீம் ஆல்சோ இட்ஸ் கிரவுண்ட்ஸ் ஆல்சோ. பேட் கமின்ஸ் ஓவர் லாஸ்ட் பால் என்ன பண்ண போகிறாரு. தூக்கி அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ் இருக்கா தேவைப்பட்ட அளவுக்கு இருக்குங்க. எண்ட் ஆஃப் த ஓவர் 11 ஓவர்ஸில் 110க்கு 8ங்க. ஓகே 2வது ஓவருங்க. ஜெய் சங்கர் இந்த ஓவர் ரிஸ்க் எடுத்து ஆகணுன்னு இருக்காரு. ஷாட் பெரிய ஷாட் இன்டு த கிரவுண்ட் 6. சாப்பா ஷாட். இந்த 6 தான் நம்ம க்ரூஷியலாக மேட்சை மாற்றப்படுன்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த ஷாட்டை விடுங்க. பேட் கமின்ஸ் இப்போ என்ன பண்ண யோசிச்சுட்டு தலைவலியாக இருக்கும் அவருக்கு. தூக்கி அடிச்சிருக்காரு பேட் கமின்ஸ். டிஸ்டன்ஸில் முக்கு மேலே ராஜா விட்டுங்க. முடிஞ்சு மேட்ச். ஆல்சோ தினேஷ் கார்த்திகை காணும். என்னான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. தினேஷ் கார்த்திகை காணும் மிச்சில் ஸ்டாக் இறங்குறாரு. எனக்கு ஒன்றுமே இந்த கேமில் புரியல. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்னான்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இம்பேக்ட் பிளேயர் எடுக்கணுமா ஒன்றும் புரியலங்க.
ஜஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பால் வந்த ஆஃப் த மார்க் வித் சிங்கிள். இம்பேக்ட் பிளேயரே காணும், எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கேன் நானே. எப்படி அது இம்பேக்ட் பிளேயர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன் நானே. அவன் இன்னைக்கு 33 பால் 57 அடிச்சிருக்காரு. ஓகே, கேப்பில் 4 கிடைக்குமா? செம்ம ஷாட்டு கிடச்சிருக்குங்க. சீக்கிரம் அடித்தார், 4 கிடச்சிருக்கு. ஓகே, ரிலீஃப் ஆன். ஷிட் கானோட லாஸ்ட் ஓவர் பொறுமையாக அடிக்கலான் இருப்பார் நினைக்கிறேன். இல்லை தூக்கி தான் அடிக்க போகிறாரு. தூக்கி அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ் இருக்கா? 2 கிடைக்குங்க. 2 கிடைக்கும். 2 கிடச்சிருக்கு. 4 ரன் மட்டுமே தேவை. இந்த நேரத்தில் எதுவுமே சொதப்பவே கூடாதுங்க. போச்சு. கேப்பில் அடிச்சிருக்கோம். மீண்டும் 2 ரன் கிடைக்கும். 2 ரன் கிடைக்குங்க. 2 ரன் ஈஸியாக கிடச்சிருச்சு. 2 ரன் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓ, இன்ட்ரெஸ்டிங்னா ஒரு விக்கெட் எடுத்தால் முடிஞ்சு மேட்ச்சு. சூப்பர் ஓவர் வரம்மா. இல்லைங்க, சூப்பர் ஓவர் வரக்கு தேவையில்லை. தூக்கி அடிச்சிருக்காரு. பவர் நெகி இன்டு த 4. 42 பால் 72 அவுட் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. பாருங்க, ஒரு விக்கெட் 72 ரன்னு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு இந்த என்பிஎல் சீசனில் நம்ம ஜெயிச்சிருக்கோங்க. அதோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அது வந்து நம்ம இருக்க மாட்டோம், நம்ம இது எதுவும் போடல ஒழுங்கா. ஓகேவா, அதை விட்டுருங்க. நம்ம அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே, அதை விட்டு அடுத்த மேட்ச் யாருக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். அடுத்த மேட்ச்சு எங்கெங்கே பண்ணேன்? அடுத்த மேட்ச் நம்ம மும்பையில் பெங்களூரில் இருக்குது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் பாய்.